வணக்கம். நாடு முழுவதும் போலியோ நோயினை ஒழித்திட 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமினை முதல்வர் திரு வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார். புதுவையில் போலியோ என்னும் இளம்பிள்ளை வாதம் நோய் தாக்காமல் இருக்க ஆண்டுதோறும் 2 நாட்களுக்கு போலியோ தடுப்பு சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று போலியோ தடுப்பு சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள சொட்டு மருந்து போடும் முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் திரு வைத்திலிங்கம் போலியோ தடுப்பு சொட்டு மருந்தினை 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் டாக்டர் திலீப்குமார் பாலிகா உள்பட மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல புதுவை பேருந்து நிலையம் அருகே போலியோ தடுப்பு சொட்டு மருந்து போடும் முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற செவிலியர்கள் பேருந்து நிலையத்திற்கு கைக்குழந்தையுடன் வந்த தாய்மார்களை அழைத்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தினை வழங்கினர். மேலும் வெளியூருக்கு செல்லும் பயணிகளின் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்தினை வழங்கினார்கள். இதேபோல புதுவை நெல்லித்தோப்பு நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற போலியோ தடுப்பு சொட்டு மருந்து வழங்கும் முகாமில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் போலியோ தடுப்பு சொட்டு மருந்தினை 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கினார். முகாமில் 5 வயதுக்குட்பட்ட தங்கள் குழந்தைகளை பெற்றோர்கள் அழைத்து வந்து சொட்டு மருந்து போட்டுக் கொண்டு சென்றனர். முகாமில் அரசு செவிலியர்கள் மற்றும் உதவியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல முருங்கப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தீவிர போலியோ தடுப்பு சொட்டு மருந்து வழங்கும் முகாம் அமைக்கப்பட்டு அங்கு வரும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு சொட்டு மருந்து வழங்கப்பட்டன. இதில் அரசு செவிலியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டு சொட்டு மருந்து வழங்கினர். இதேபோல லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ தடுப்பு சொட்டு மருந்து வழங்கும் பணி நடைபெற்றது. அங்கு அமைக்கப்பட்டுள்ள முகாமில் அப்பகுதி மக்கள் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அழைத்து வந்து சொட்டு மருந்து போட்டுக் கொண்டு சென்றனர். இதேபோல புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் 418 மையங்கள் அமைக்கப்பட்டு புதுவையில் மட்டும் 71,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டன. இதேபோல அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் போலியோ தடுப்பு சொட்டு மருந்து வழங்கும் முகாமில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில பாமக செயலாளருமான திரு அனந்தராமன் கலந்து கொண்டு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு சொட்டு மருந்தினை வழங்கினார். மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 114வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் முதல்வர் திரு வைத்திலிங்கம், அமைச்சர் ஷாஜகான் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 114வது பிறந்தநாள் விழா புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவை லாஸ்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வைத்திலிங்கம், அமைச்சர் திரு ஷாஜகான் ஆகியோர் கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதற்கான ஏற்பாடுகளை புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை செய்திருந்தது. இதேபோல சிஐடியு சங்கத்துடன் இணைக்கப்பட்ட மூலகுளம் நேதாஜி மினிலோடு கேரியர் கிளை சங்கத்தின் சார்பில் மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மூலகுளத்தில் இருந்து பேரணியாக லாஸ்பேட்டை சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள நேதாஜி சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரணியில் 40க்கும் மேற்பட்ட மினிலோடு கேரியர் வாகனத்தில் தொழிலாளர்கள், உரிமையாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பிரசாந்த் குமார் தலைமையில் என்ஆர் பேரவையில் இணைந்தனர். இதனால் முன்னாள் முதல்வரின் வீட்டின் அருகே பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் முதல்வர் திரு ரங்கசாமி தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை முன்னிட்டு புதுவை முழுவதிலும் உள்ள தொகுதிகளில் இருந்து ஏராளமானோர் என்ஆர் பேரவையில் இணைந்து வருகின்றனர். இந்நிலையில் நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் திரு பிரசாந்த் குமார் தலைமையில் என்ஆர் பேரவையில் இணைந்திட அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு வந்தனர். பின்னர் முன்னாள் முதல்வருக்கு பொன்னாடை அணிவித்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததற்கு வாழ்த்து தெரிவித்து தனி கட்சி வெகு விரைவில் துவங்க வேண்டும் என்றும் அதற்கு தாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்றும் கூறினார்கள். அப்போது நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ராஜவதனி தன்ராஜ், என்ஆர் பேரவைத் தலைவர் ராமகிருஷ்ணன், ஆரியாங்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் கலியபெருமாள் உள்பட என்ஆர் பேரவையினர் பலர் உடனிருந்தனர். புதுவை ரீனா மஹாலில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி HR பாஸ்கரின் செவிவழி தொடு சிகிச்சை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதற்கான அனுமதி சீட்டு ரீனா மஹாலிலும் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் வீட்டு அலுவலகத்திலும் கிடைக்கும். புதுவை உழவர்கரையில் உள்ள ரீனா மஹாலில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் HR பாஸ்கரின் செவிவழி தொடு சிகிச்சை குறித்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனடைய
மதிய உணவுடன் சேர்த்து கட்டணமாக 100 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இதற்கான அனுமதி சீட்டு உழவர்கரை ரீனா மஹாலிலும் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் வீட்டு அலுவலகத்திலும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கிடைக்கும். எனவே முன்பதிவு செய்து கொள்ள விரும்புவோர் 9894274058 9566782930 ஆகிய செல் நம்பரில் தொடர்பு கொண்டு 100 ரூபாய் கட்டணமாக செலுத்தி அனுமதி சீட்டினை பெற்றுக் கொள்ளவும். வசூலிக்கப்படும் 100 ரூபாய் கட்டணம் மதிய உணவுக்காக மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். என்ன சுந்தர், உள்ள வரலாமா? யார் ரவியா? வாடா வாடா. எப்படி இருக்க? உட்கார். என்னடா சந்தோஷங்க, டியூஷன் போயிருக்கானா? இல்லடா, ஃபுட்பால் விளையாட போயிருக்கிறான். என்னது, விளையாட போயிருக்கானா? என்னடா அது, நீயே இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிற? அவனை இந்த நேரத்துல படிக்க சொல்லாம விளையாட போயிருக்காங்கறியா? என்னடா நீ? இன்னைக்கு லீவ் நாள் தானடா, ஃப்ரீயா விளையாடிட்டு வரட்டுமா? ஆனா படிக்க வேண்டிய நேரத்துல சரியா படிச்சிடும். என்னம்மா மீனாட்சி? ஆமாண்ணா. பாரு, காலைல 6 மணிக்கு அவனை இங்கிலீஷ் டியூஷன் அனுப்புறான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூல்லே 2 மணி நேரம் டியூஷன் தெரியுமா? அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ். அவன் மேத்ஸ்ல ரொம்ப வீக் தெரியுமில உனக்கு. இப்ப மேத்ஸ் டியூஷன் போன பிறகு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தானாக்கா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் படுறான். அதை விட்டுட்டு நீ என்னன்னா விளையாட அனுப்பிச்சிட்டு நான் அவனை பண்றேன். சந்தோஷ் எந்த சப்ஜெக்ட் வீக்குன்னு சொல்லு, நானே அவன் டியூஷன்ல சேர்த்து விட்டுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பசங்க எல்லாம் திரும்பி வரக்கூடாது தெரியுமா? எப்படி படிக்க வச்சுட்டே இருக்கணும். இப்பதான் என் பையன் 12வது ரேங்க் எடுத்தான் தெரியுமா? ஹலோ சந்தோஷ், வா வா வா. எப்படி இருக்கிற? எப்படி படிக்கிற? லாஸ்ட் எக்ஸாம் என்ன ரேங்க் நீ? ஃபர்ஸ்ட் ரேங்க் அங்கிள். அதுக்கு முன்னாடி டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அங்கிள். என்ன சுந்தரம் சொல்றான்? ஆமாண்டா. நீ நடந்த ஃபுட்பால் மேட்ச்ல கூட நாங்க தான் வின்னர்ஸ். ஆமா சுந்தர், அவன் எந்த டியூஷன்ல படிக்கிறான்? ஏன்பா உனக்கு யார் சொல்லி தராங்க? எந்த டியூஷன் போலாம் இதெல்லாம் படிக்கிறேன். என்ன சுந்தர், என்ன சொல்ற இவன்? ரச்சந்திரா, கொஞ்சம் பொறு. சந்தோஷ், ஏதோ மியூசிக் பிராக்டிஸ் பண்ணு சொன்னியா, ஞாபகம் இருக்கா? ஓடுங்க ஓடுங்க, அதை போய் பாருங்க, ஓடுங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நம்ம பிள்ளைங்க ஒன்றும் மிஷினு கிடையாது. நாம மிஷினுக்கே ரெஸ்ட் கொடுக்குன்னு நினைக்கும் போது அவங்க நம்ம பிள்ளைங்க. ஆனா நிறைய பேர் பிள்ளைங்களை பிள்ளைங்களா பார்க்காம சின்ன மனுஷனா பாக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரவி, படிப்புன்றது என்னன்னு கேட்டா ஒரு வேலைக்காகவோ சர்டிபிகேட்டுக்கோ கிடையாது. நம்ம திறமைக்கு அது ஒரு சப்போர்ட். நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. நம்ம ஆற்றலுக்கு தான் அறிவு தேவைப்படணும், அந்த அறிவுக்கு தான் படிப்பு தேவைப்படணும். நீ இப்ப உருவாக்க வேண்டியது தரம் இல்லாத இயந்திரத்தை இல்ல, திறமையான இந்தியனை. இயற்கை தந்த ஆற்றலை கல்வியை காரணம் காட்டி கட்டுப்படுத்தாமல் நம் பிள்ளைகளிடம் எந்த ஒரு நல்ல திறமை இருந்தாலும் அதில் முன்னேற வழிவிட்டு வழிகாட்டுங்கள். எல்லோரிடமும் ஆற்றல் உண்டு, அந்த ஆற்றலுள் தான் படிப்பும் உண்டு என்று உணரும் வரை எங்கள் பயணம் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் முதல்வர் திரு ரங்கசாமி பதவி விலகியதை பாராட்டி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பெருமாள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுவை இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பெருமாள் முன்னாள் முதல்வர் ரங்கசாமியை அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்து அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை பாராட்டி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ராஜாங்கம், சீனிவாசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை வக்பு வாரிய தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக மாநில முஸ்லிம் மக்கள் முன்னேற்ற தலைமை பேரவை குற்றம் சாட்டியுள்ளது. புதுவை மாநில முஸ்லிம் மக்கள் முன்னேற்ற தலைமை பேரவை வக்பு வாரிய தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக பேரவை நிறுவனர் மன்குஷ் கூறுகையில், புதுவையில் பல வருடங்களாக வக்பு வாரிய தேர்தல் நடத்தப்படாமல் இருந்தது.
இதுகுறித்து மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித்திடம் பேரவை சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து கடந்த மாதம் தேர்தல் நடத்தப்பட்டது. வழக்கப்படி இத்தேர்தல் மூலம் உறுப்பினர்கள் நேரடியாகவும் 3 பேர் தேர்தல் மூலமாகவும் வக்பு வாரியத்திற்கு நியமிக்கப்படுவார்கள். ஆனால் தற்பொழுது சட்ட விதிகளுக்கு மாறாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்துள்ளனர். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தோம். இதையடுத்து புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 உறுப்பினர்கள் பதவியேற்க உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது என்று கூறினார். அப்போது பேரவை நிர்வாகிகள் முகமது அலி, பைசல், ஜில்பிகார், அப்துல் ரஹீம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் காட்டேரிக்குப்பம் பகுதியில் குடியிருப்புகள் கட்டுவதற்கான பூமி பூஜை விழாவினை அமைச்சர் கந்தசாமி துவக்கி வைத்தார். புதுவை ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் தாழ்த்தப்பட்ட மக்களின் மேம்பாடு மற்றும் வளர்ச்சிக்காக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கான குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளன. அதன்படி களித்தீர்த்தால் குப்பத்தில் 4,22,72 குடியிருப்புகளும், கூடுச்சம்பட்டில் 5,41,48 குடியிருப்புகளும், காட்டேரிக்குப்பத்தில் 2,49,43 குடியிருப்புகளும் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், கொம்யூன் நகரமன்ற தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், கவுன்சிலர்கள், வார்டு உறுப்பினர்கள், ஊர் பிரமுகர்கள், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர், ஆதிதிராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குநர், பாட்கோ செயற்பொறியாளர், பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காமராஜ் சாலையில் உள்ள ஒரு பெயிண்ட் கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது. புதுவை ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே காமராஜ் சாலையில் பெயிண்ட் கடை ஒன்று உள்ளது. இதனை லாஸ்பேட்டை நந்தா நகரைச் சேர்ந்த தண்டபாணி என்பவர் நடத்தி வந்தார். இந்நிலையில் இவர் நேற்றிரவு வழக்கம்போல் கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டார். இந்நிலையில் இரவு 10 மணிக்கு பூட்டிய கடையில் இருந்து புகை வந்துள்ளது. அப்போது சாலையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த துப்புரவு ஊழியர்கள் கோரிமேடு காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனே தீயணைப்பு துறையினர் அங்கு விரைந்தனர். அதற்குள் தீ மளமளவென பரவி கடை முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. பெயிண்ட் கடை என்பதால் தீயின் கோரதாண்டவம் அதிகமானது. கிட்டத்தட்ட 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கோரிமேடு போலீசார் விபத்து எப்படி நடந்தது பற்றிய விசாரணையில் இறங்கியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.